அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட். இன்று முதல் தமிழக அரசு மகிழ்ச்சியான செய்தி. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இன்று ஜூலை 1ஆம் தேதி முதல் 2031ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் 5,50,000 ரூபாய் வரை மருத்துவ உதவியும் பெறலாம். 46 வகையான தீவிர நோய்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 12 லட்சம் வரை சிகிச்சை வசதியும் வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக கார்பஸ் நிதி மூலம் 15 லட்சம் ரூபாய் வரை உதவி கிடைப்பதால் மொத்தம் 27 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ உதவி பெறவும் முடியும். இந்த திட்டத்தில் 2,992 சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 1,535 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளும் இணைக்கப்பட்டுள்ளன. தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்டோரும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டும் உள்ளனர். குறைந்த ஊதியம் பெறுவோருக்கான பிரீமியத்தை அரசே ஏற்கும் எனவும் தமிழக அரசு சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.